மதுரை காய்கறி மார்க்கெட் பகுதியில் அரசு பேருந்து பழுதாகி சாலையில் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், தற்போது அங்குள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை மாநகரில் அரசின் அந்த விடியல் இலவச பேருந்து பழுதாகி சாலையின் நடுவே நின்றதால் மதுரை மாநகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. பழுதடைந்த பேருந்தை நடத்துனருடன் சேர்ந்து சிறிது தூரம் பயணிகள் தள்ளி சென்றது அவலத்தை எடுத்து காட்டுவதாக இருந்ததாக மக்கள் தெரிவித்து வருகின்றனர். பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் பழுதடைந்த பழைய பேருந்துகளை இயக்கப்படுவதால் பாதையில் பயணிகள் இறக்கிவிடப்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட நீதிமன்றம், தல்லாகுளம், கோரிப்பாளையம், சிம்மக்கல் வழியாக ஆரப்பாளையம் வழித்தடத்திற்கு இயக்கப்பட்ட தமிழக அரசின் அந்த விடியல் அந்த பெண்களுக்கான இலவச பேருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே சாலையின் நடுவே நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இன்று காலை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரப்பாளையம் வழித்தடம் செல்லும் அந்த பெண்களுக்கான அரசு இலவச அந்த விடியல் பேருந்து, அந்த பிங்க் கலர் பேருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு மாட்டுத்தாவணியிலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட் அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது பேருந்து திடீரென பழுதடைந்து சாலையின் நடுவே நின்றது. இதனால் செய்வது தெரியாது திகைத்த அரசு பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை இயக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். பின்னர் பேருந்தின் நடத்துனர் பேருந்தில் பயணித்த ஆண் பயணிகளை கீழே இறக்கி அனைவரையும் பேருந்தை அந்த தள்ளிவிடும்படி கூறினார். அவர்களும் சுமார் ஒரு 200 மீட்டர் தூரம் வரைக்கும் அந்த பேருந்தை தள்ளி பார்த்தார்கள். அப்படி தள்ளி சென்றும் பேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகவில்லை. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் அந்த பேருந்தின் பின்புறம் வந்த அந்த வாகனங்கள் அவர்கள் அந்த சாலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. காலை நேரத்தில் அந்த அலுவலகம் மற்றும் பல்வேறு பணிகளுக்காக செல்லக்கூடியவர்கள் அந்த வாகனங்களில் அந்த பேருந்துகளில் பயணம் செய்தவர்களும் சரி, அந்த பின்ன சாலையில் வாகனங்களில் சென்றவர்களும் அந்த கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாயினர். பின்னர் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அந்த பேருந்தை தள்ளி சாலையின் ஓரம் நிறுத்தினர். பேருந்தில் பயணம் செய்ய கட்டணம் செலுத்தி பயணித்த ஆண்கள் தங்களது பயணச்சீட்டை கொடுத்து பயணத்தை அந்த பணத்தை திரும்ப கேட்டதால் சிறிது பிரச்சனை ஏற்பட்டது. பின்னர் பேருந்து நடத்துனர் பயணச்சீட்டில் பின்புறம் அரசு பேருந்தில் எழுதி கொடுத்து இதனை காண்பித்து பின்வரும் அரசு பேருந்துகளில் ஏறி செல்லும்படி அந்த சமாதானப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தார். பழுதடைந்த பேருந்தில் இலவச பயணம் மேற்கொண்ட பெண்கள் சிறிது தூரத்திலேயே அந்த பேருந்து பழுதடைந்து நின்றதால் பணம் கொடுத்து ஆட்டோ மற்றும் மினி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் அவர்கள் ஏறி சென்ற அந்த அவல நிலை என்பது ஏற்பட்டது. அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து இயக்காததன் விளைவாக இதுபோன்று அந்த பேருந்துகள் அடிக்கடி சாலைகளில் பழுதாகி நிற்பதாகவும் இதனால் பயணிகள் மட்டுமல்லாது பொதுமக்களும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதாக மதுரை மாநகர மக்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.